ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல். இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இன்னும் 8 மாதத்தில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை முன்னிட்டு கூட்டுறவு வங்கிகளில் உள்ள நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டால் அதற்கு என்னென்ன கண்டிஷன் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 2021 தேர்தலின் போது என்னென்ன கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கலாம். அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், கடனை முழுமையாக செலுத்தியவர்கள், 40 கிராமுக்கு மேல் அடகு வைத்தவர்கள் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் ஆகியோருக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை. மேலும் 2021 மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னர் அடகு வைத்தவர்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஸோ உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா 2025 டிசம்பர் மாதத்துக்கு முன்பாகவே நீங்கள் நகையை அடகு வைக்க பாருங்க. மேலும் முடிந்த அளவு 32 கிராம் அதாவது 4 பவுனுக்குள்ள எடை இருக்கக்கூடிய நகையை அடகு வையுங்க. இந்த மாதிரி அடகு வைக்கும்போது உங்களுடைய நகைக்கடன் மேக்சிமம் தள்ளுபடி ஆகிடும். நெக்ஸ்ட், நகைக்கடன் தள்ளுபடி எப்போது அறிவிக்கப்படும்னு பார்க்கலாம். டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே போன்ற 2 கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதியிலுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் இடம்பெற வாய்ப்பு அதிகம். மேக்சிமம் டிஎம்கே கவர்மெண்ட் தேர்தலுக்கு முன்பாகவே நகைக்கடன் தள்ளுபடி செய்ய வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாலும் ஏடிஎம்கே கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியில் நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் இடம்பெற வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.